ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. மார்னிங்கே விலாக் எடுத்தாச்சு. என்ன ரீசன் சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், டுடே வந்து என்னுடைய பர்த்டே தான். இது வந்து ஃபஸ்ட்டு மார்னிங் நான் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு இந்த காஸ்ட்யூம் போட்டிருக்கேன். எப்படி இருக்குது சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து லைஃப்பில் வந்து எதிர்பாராத சர்ப்ரைஸ் வந்து நைட் வந்து நடந்துச்சு. எஸ், நீங்கள் ஷார்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸ் வந்து டேட்டோ கொடுத்துட்டு வந்தாங்க. பெயினே தாங்க மாட்டார். அவர் யாருன்னா டேட்டோ கொடுத்தாவே நான் கொடுத்துக்கிறியான்னு கேட்டால் கூட இதெல்லாம் யார் கொடுத்துவா, அதெல்லாம் சில்லித்தனமாக இருக்கும் அப்படி இப்படி கலாய்ப்பார். எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா என்கிட்ட சண்டை போடுற மாதிரி போட்டு காலையில் போனாங்க, நைட் 9:30 தான் வந்தாங்க. அது வந்து எங்கே போனாங்க என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இந்த இன்றைக்கெலாம் என்னென்ன பண்ணுறேன், அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ அட்டாச் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். குட்டி பையன் வந்து வெளியே கத்திட்டு இருக்காங்க. நாங்கள் போய் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு விலாக் கண்டினியூ பண்ணுறோம். இன்றைக்கி வந்து நாங்கள் வெளியே போகலான்னு தான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் 2 days வந்து. பட் வந்து மாமியார் வீட்டுக்கு நாளைக்கு கிறிஸ்மஸ்க்கு எல்லோரும் கூப்பிட்ருக்காங்க. சரி, அங்கே போயிட்டு வந்துடலாம், அதுக்கப்புறமா நம்ம போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிளானை மாற்றிட்டேன். இல்லைனா வந்து என் பர்த்டேக்கு எல்லாமே நாங்கள் வெளியே தான் போயிருக்கோம். 2 days பிளான் பண்ணியிருந்தோம், அதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டேன். நியூ இயர் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நாளைக்கு வந்து ஷோலிங்கர், அதாவது எங்கள் மாமியார் ஊருக்கு வந்து போக போகிறோம். அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது. இன்றைக்கி என்னுடைய பர்த்டே வந்து நான் சிம்பிளாக தான் பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா பாப்பாவுக்கு எனக்கு எக்ஸாமு, அவங்கள விட்டுட்டு எங்கேயுமே எனக்கு போகிறதுக்கு மனசு இல்லை. அதனால் எல்லாம் சாப்பிட்ற ஐட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு வச்சிடலாம். அவங்க வந்தாங்கன்னா சாப்பிடுவாங்கள்ல, அவங்கள விட்டு வெளியே போய் சாப்பிட்றதுக்கு எனக்கு மைண்டே வரல. இதுதான் ரீசன். சரி, ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு என்னென்ன வாங்கிட்டு வரோம், லஞ்ச் என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. இன்றைக்குமே என்னுடைய வெயிட் லாஸில் நான் கரெக்டாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். லஞ்ச் மட்டும் திருப்தியாக சாப்பிடுவேன். கேக் கூட நைட் கட் பண்ணாங்க, நான் சாப்பிடவே இல்லை. ஃபோக்கஸ் கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் வெயிட் லாஸில் இருக்கிற மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஃபங்க்ஷன் வந்தாலுமே நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றது தான். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போயிட்டு நானே என்ஜாய் பண்ணிட்டு வரேன். ஓகேங்களா? அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். வந்தோடனே பாட்டியோட ஃபோட்டோ கிட்டே போயிட்டு நான் வந்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து குட்டி பையனை விட்டு போகலான்னு பார்த்தா அவர் வந்து அடம் பண்ணான். சரி, அவனையும் தூக்கின்னு நம்ம ஜாக் குட்டிக்கிட்டே விசிட் பண்ணிட்டேன். அவன் வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான். என்கிட்ட வரவே இல்லை, ஷேக்கனே கொடுக்கல, ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அவர்கிட்ட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தார். அப்புறம் அவன் கொஞ்சம் கோவம்லாம் தணிஞ்சிச்சு. சரி, பர்த்டே எதுமா இருடா, நான் உனக்கு பிடிச்ச கிரேவிலாம் வாங்கிட்டு வரேன் இன்றைக்கி, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசியிருந்தேன். அவர் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட விளையாடிட்டு இருந்தார். ஷேக் ஹேண்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தான். எங்கள் அப்பா வந்திருந்தார், அவர்கிட்டே ஷேக் ஹேண்ட் கொடுத்துருந்தான். அதுக்கப்புறம் தான் என்கிட்ட கொடுத்தான். சரி, இப்போ போயிட்டு என்னென்ன பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு வழியாக கிளம்பிட்டோம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டு நேராக வந்து ஃபஸ்ட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜாக் குட்டிக்கு வந்து பெடிகிரிக்கு வந்து காலி ஆகிடுச்சு. சரி, அதை வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பெட் ஷாப்புக்கு தான் கிளம்ப போகிறோம். ஃபஸ்ட்டு அதுதான், அது பார்க்கலாம் வாங்க. இதுதான் நாங்கள் இங்கே தான் வாங்குறது. பெட் ஷாப் வந்து இங்கே எல்லாமே இருக்கும். நம்ம கிட்டன்ஸ் கூட இருக்கும். கிட்டன்ஸ்க்கு அப்புறம் எல்லா பெட்ஸுக்குமே ஃபுட்டு இருக்கும் இங்கே தான் உள்ளே போய் நம்ம என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது குட்டி பையனை தூக்கினே தான் நான் போயிட்டுருக்கேன். அவர் கூடவே வந்து அவருக்கு வந்து வெளியே போனோடனே என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தான். சரி வாடா ஜாக், வந்து நம்ம வாங்கலாம் குட்டி வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போனேன். இப்போ உள்ளே போயிட்டு வீடியோ எடுக்கலாமான்னு தெரியல, நான் வீடியோ எடுக்கிறேன். அவங்க எதுவுமே சொல்லலை கடைசியில் நான் வீடியோ எடுக்கிறது. என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். இது கொடுக்கலாமான்னு கேட்டேன் போனோடனே. வாங்க உள்ளே வாங்க, இன்னும் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தார் இவர். அப்புறம் நான் ஆல்ரெடி வந்து அவனுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்குறது. இது பார்த்தீங்களா, இந்த எலும்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த போன் ஸ்டிக் மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக அந்த போன் ஸ்டிக் தான். இதுதான் அந்த எல்லோ கலரும் அந்த ஒயிட் கலரும் வந்து நான் வந்து இவனுக்கு விளையாடுறதுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவேன். அந்த ஒயிட் கலர் வந்து நான் வாங்கி போனேன்னா போன் ஸ்டிக்கு, அது வந்து பார்த்திங்கன்னா அவன் 2 days ஆனாலும் வச்சுட்டே இருப்பான். இதே வந்து அந்த ரோல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுத்தா சாப்பிட்ருவான். இங்கே பாருங்கள், எல்லா ஏஜில் இருக்கிற பெட்ஸுக்குமே இங்கே இருக்குது. நம்ம எவ்வளோ கேஜ் வேணுமோ அது தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். அது இல்லாமல் பெட்ஸ்க்கு வந்து பெட் இருக்குது, அந்த பவுல் இருக்குது சாப்பிட்றதுக்கு, ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு. அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே எல்லா சைஸ்லுமே அவைலபிளாக இருந்துச்சு. நியர்பை யாருன்னா நவல்பூரில் இந்த முத்திக்கடை சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா அங்கே வந்து விசிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெல்ட்டெலாம் இருக்கா கேட்டிருந்தாரு. பெல்ட்டெல்லாம் வேணாம் இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். நாங்கள் வந்து எல்லோ கலர் தான் ஆக்சுவலாக வாங்குறது. இந்த இடம் ரெட்டு வாங்கலாம், இது ரெட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு விதமான பிங்க்கு, ஓகேங்களா, அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்.
நான் வேறு என் தலை கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சா அப்படியே நான் டக்குன்னு ஒரு கேட்ச் கிளிப் போட்டு வந்துட்டேன். இந்த பாருங்கள் இந்த மாதிரி ரோல்லாம் வேறு இருந்துச்சு. சரி ஒன்று ஒன்றா அவருக்கு கொடுக்கலாமே, முதல்ல ஒன்று காலி ஆகட்டும், நெக்ஸ்ட் டைம் வர சொல்ல நெக்ஸ்ட் வாங்கலான்ட்டு. இதுதான் சிக்கன் கிரேவி. இதை வந்து ரைஸில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா சாப்பிட்ருவாங்க, ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. இந்த மாதிரி நல்ல க்யூட்டாக பேக்கேஜில் வந்து நம்மளுக்கு கூட இந்த அளவு ஸ்நாக்ஸ் இருக்குமான்னு தெரியல, ஹெல்தி ஸ்நாக்ஸ் சொல்கிறேன். அந்த அளவு பக்காவாக வந்து பேக்கேஜ் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. இங்கே இது ஃபுல்லாகவே வந்து பிஸ்கெட்ஸ் ஐட்டம். இது என்ன சொல்கிறதுனா, நாய்க்குட்டிக்கு வெறுப்பாக இருக்கும்ல, அது பிஸ்கெட் மாதிரி. இதுலேயுமே எல்லாமே ப்ரோட்டீனு, கால்சியம் எல்லாமே இருக்குது. எல்லாம் மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பார்த்தா ஜாக்கு ஷாம்பு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இவர்கிட்ட. அப்புறமா அதில் ஒர்க் பண்ணுற அந்த ஷாப்பில் அந்த சிஸ்டர்கிட்ட கேட்டோம், இது நல்லா ஸ்மெல்லாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்டோம். அவங்க வந்து ஒரு ஷாம்பு எடுத்து கொடுத்தாங்க. இது எல்லாமே ஷாம்பு, சோப்பு எல்லாமே இருக்குது இங்கே. உங்களுக்கு எல்லாமே நான் விசிட் பண்ணுறேன். யாருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அதனால தான் நான் பெட் வளர்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்தா. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நானே ஃபஸ்ட் டைம் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கிறது நான் பார்த்துட்ருக்கேன். சரி எது வாங்கலான்னு ஒரு ஐடியாவே இல்லை. கடைசியில் வந்து அவங்க வந்து எடுத்து கொடுத்தாங்க. இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஷாம்பு, இது ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எடுத்து கொடுத்தாங்க. சரி அது பார்த்தோம். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ரித்வின் குட்டி ஒரு சேரில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தார். இதுதான் அது. இந்த ஷாம்பு ரொம்பவே நல்லாயிருக்காம். இது ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இது ஸ்மாலும் இருந்துச்சு, பிக்கும் இருந்துச்சு. நாங்கள் பிக்கே வாங்கிட்டோம். இது வாங்கிக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து நாங்கள் பெடிகிரி 2 கேஜா 5 கேஜா தெரில, இவர் தான் வாங்கினார். அது வாங்கிக்கிட்டு அவருக்கு கிரேவி ஒன்று, ஸ்நாக்ஸுக்கு ஒன்று, ஒரு ரோல் பாக்ஸ் வந்து வாங்கிக்கிட்டோம். இதுதான் அவருக்கான இன்னைக்கு. இதுவே வந்து எனக்கு பர்த்டே எக்ஸ்பென்ஸ் விட இவருக்கு தான் அதிகமாக போயிட்டுருக்கு. சரி ஓகே, வெளியே வந்து குட்டி போய் கத்திட்ருக்காங்க, நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். நான் இன்றைக்கி ஃபுல்லாக என்னென்ன பண்ணேன் தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாங்கிக்கிட்டு சரி எல்லாமே வீடியோ எடுக்கலாம், யாருன்னா வந்து பெட்டு வளர்க்குறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவே நான் மோஸ்ட்டாக எடுத்தது. அப்புறம் வந்து இவரை ஃபோட்டோ எடுக்கலாம் சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, டான்ஸ் ஆடுறான். இது என்ன மம்மி அதை மம்மின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தான். இது பாருங்கள் எல்லாமே இருக்குது. இது நான் ஒன்று ஷாக்காக இருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, காட்டுறேன் இருங்களேன், அந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நம்மளாம் பிரியாணி சாப்பிட்ருப்போம்ல, பெட்ஸுக்கு வந்து பிரியாணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இங்கே பார்த்தீங்களா, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அப்புறமா சிக்கன் அண்ட் வெஜிடபிள் பிரியாணி, இது எல்லாமே இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் ஷாக் ஆகி பார்த்தது. அப்புறம் வந்து நாங்கள் வந்து கோவிலுக்கு போயிட்டு சிம்பிளாக வர வழியில் எந்த கோவில் இருக்கோ அம்மன் கோவில் இருந்துச்சு, அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாமே வீட்டுக்கு வாங்கிட்டு போகலான்னு பார்த்தோம். பாப்பா வரத்துக்குலாம் ஆறிடும்ல, அதனால் அவங்களுக்கு வந்து நம்ம ஹோம் டெலிவரி பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க. சரி நானும் குட்டி பையன் இவரும் சாப்பிட்டுடலாம், ரைஸ்லாம் வேணாம் எனக்கு, ப்ரோட்டீனாக எடுத்துக்கிறேன், அன்ஹெல்தியாக சாப்பிட்டாலுமே கொஞ்சம் லாஜிக் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா, ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி ஃப்ரைட் சிக்கன் வந்து வாங்கணும். அப்புறம் சிக்கன் ரோல் வாங்கணும். நெக்ஸ்ட் இதுதான் சிக்கன் ரோல் வாங்கணும், சாண்ட்விட்ச் வாங்கணும். இது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு ஓகே தான். என்றைக்கோ ஒரு நாள் நான் 8 மந்த் 9 மந்த் ஆகிடுச்சு இதெல்லாம் சாப்பிட்டு. அதாவது வீட்டில் வாங்கிட்டு வந்து எல்லோரும் சாப்பிட்ருப்போம். சரி இது இவர் நான் குட்டி பையனை நான் பொறுமையாக ஊட்டி விட்டுட்டு அப்படியே சாங் போட்டு விட்டுருந்தாங்க. நாங்கள் எல்லாமே அந்த சாங்லாம் கேட்டுக்கிட்டு பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவருக்கு தனியாக ஒரு பிளேட்டில் கொடுத்துட்டு நாங்களும் அப்படியே பிளேட்டில் ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌனி ஐஸ்கிரீம் வித் ப்ரௌனி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஹார்டாக இருந்துச்சு. எப்படி சொல்லுறதுன்னா, அந்த ஐஸ்கிரீமும் அந்த வந்து ப்ரௌனியும் கட் பண்ணி சாப்பிட சொல்ல கீழே வந்து அப்படியே சூடாக அந்த ஸ்மோக்கி வந்து புகை வந்து அப்படியே வருது. நாக்கில் வந்து அந்த சூடு வந்து பட்டுடுச்சு. டீ காஃபி கொடுத்தா சூடு பட்டுருல, அந்த மாதிரி எனக்கு வந்து ஹார்டாகவும் இருக்குது, ஒரு பக்கம் ஜில்லுன்னு இருக்குது. நல்லாவே இருந்துச்சு. அது செகண்ட் டைமே இவர் வாங்கி சாப்பிட்டாரு. இவருக்கு சாண்ட்விச் ஒரு பக்கம் நான் ஊட்டி விட்டுட்டு அது சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் எப்போவுமே நான் சாப்பிட்றதெல்லாம் உங்களுக்கு காட்ட மாட்டேன். என்ன தான் ஆகுது, நம்ம என்ஜாய் பண்ணுறது என்றைக்கு வருஷத்துக்கு ஒரு முறை தானே, அது வந்து காட்டுறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. நம்மள மாதிரி எவ்வளோ பேர் இருப்பீங்க. நான் எல்லாமே சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் அந்த மாதிரி நினச்சி இப்போ நான் எடுத்துகிட்ருக்கேன்.
எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரௌனி வந்து நெக்ஸ்ட்டு இவரு தான் ஃபுல்லாக சாப்பிட்டாரு. நெக்ஸ்ட்டு தான் நான் ரொம்ப ரொம்ப சூடாக இருந்துச்சு. அது சாப்பிட சொல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் சில்லுனும், ஒரு பக்கம் சூடாவும், அது சாப்பிட்ற ஃபீலே வேறு லெவல்ல இருந்துச்சு. இது சாப்பிட்ட பிறகு நான் மைல்டாக தான் சாப்பிட்டேன். ஒரு ஒரு ஃப்ரைட் சிக்கனு, ஒரு ரோலு அவ்வளோதான் நான் சாப்பிட்டது. அப்புறம் இதில் ஆஃப் சாப்பிட்டேன். அது சாப்பிட்டு தண்ணி குடித்தோடனே ஃபில்லிங் ஆகிடுச்சு. இது வந்து ஈவினிங் வந்து பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஹோம் டெலிவரி பண்ணிட்டாங்க. அதே சாண்ட்விட்ஜ் ரோல் மட்டும் வேறு ரோல் வாங்கி கொடுத்துட்டோம். இது பார்த்திங்கன்னா இந்த ரோல் தான். ஃப்ரைட் சிக்கனு சாண்ட்விச் வாங்கி கொடுத்துட்டோம். ப்ரௌனி வந்து வாங்கி கொடுத்துட்டோம். அது ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க. இது சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு சாப்பிட்றேன் அப்படின்ட்டாங்க. இப்போ கேக் கட்டிங் பார்க்கலாம். இவர் வந்து உட்காந்து என்னை வீடியோ எடுத்துகிட்ருக்காராம். இதுதான் வந்து பர்த்டேக்கான ட்ரெஸ்ஸு. எங்கள் ஹஸ்பண்ட் எனக்கும் வாங்கி கொடுத்தது. எப்படி இருக்குது சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்கிட்ட இந்த கலரே இல்லவே இல்லை. ரோஸ் வந்து நேற்று கொடுத்தாங்களே அந்த ரோஸ் தான். நான் இந்த மாதிரிலாம் ரோஸ் வைக்க மாட்டேன். அம்மா தான் வந்து பூ வச்சு விட்டு ரோஸ் சைடில் வச்சு விட்டாங்க. குழந்தைலாம் எனக்கு இந்த மாதிரி தான் வச்சு விட்ருவாங்க. ஸ்கூல் படிக்க சொல்லலாம். அதே மெத்தட்லேயே வச்சு விட்றேன். சரி அம்மா ஆசையாக வச்சு விட்டாங்கன்னு சொல்லிட்டு நானும் வந்து எதுவும் சொல்லலை. கொஞ்ச நேரத்தில் என் குட்டி பொண்ணு வந்து பூவெலாம் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அது அவளுக்கு வச்சு விட்ருவேன். அந்த முடிக்கு வந்து நீட்டாக வச்சுட்டு அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. அவளோட ஆசை யாருக்கு எடுக்கும், அதனால கொடுத்துருவேன். கேக் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மைல்டாக டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். பாப்பாவுக்கு எல்லாருமே பிடிச்சிருந்துச்சி. எங்களுக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டேன். இவர் வந்து இந்த பெலூனு பின்ன டெக்கரேஷன்லாம் பண்ணுற ரொம்ப என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தார். எதுவுமே வேணாங்க, இது மட்டும் போதும். இதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் டேட்டா கொடுத்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. லைஃப் லாங் வந்து எனக்கு இந்த ஹாப்பினஸ் போகாது. அவரோட இதெல்லாம் அவருக்கு ரொம்ப வலி தாங்க மாட்டார். ஆனால் அதையும் மீறி வந்து அது பண்ணது வந்து ரொம்பவே பெரிய விஷயமா இருந்துச்சு. அதுவே எனக்கு இப்போ நினைக்க சொல்ல உங்ககிட்ட பேச சொல்லவே கண்ணு கலங்கிட்டு தான் இருக்குது. அந்தளவுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. நான் பண்ணுவேனானே நான் சொல்லிகிட்டே இருந்தேன் டேட்டா குடுத்துலான்ட்டு. ஆனால் இப்போவே எனக்கு பயமாக இருக்குது. அந்தளவு பெயின் இருந்துச்சு சொன்னாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி உனக்கு நான் வந்து இந்த மாதிரி போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு ஊட்டி விட்டுருந்தாங்க. அப்புறமா அவங்களுக்கும் ஊட்டிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நானும் அப்படி எனக்கு ஊட்டி விட்டாங்க. அப்படியே நாங்கள் ஊட்டிட்டு அவ்வளோதான் டே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கேக் கட் பண்ணி பாப்பாவுக்கு எல்லோரும் கொடுத்துட்டு நான் காஸ்ட்யூம் மாற்றிக்கிறேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பர்த்டே வந்து இப்படி தான் போச்சு. என் பசங்களோட வந்து எங்கள் ஹஸ்பண்டோட சூப்பராக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ஜாய் பண்ணேன். நீங்கள் என்ஜாய் பண்ணிங்களா? ஒரு வழியாக வந்து பர்த்டே முடிஞ்சிச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சிம்பிளாக ரொம்ப ரொம்ப நான் வேண்டி கேட்டிருந்தேன் இவர்கிட்ட. சிம்பிளாக தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிட்டாங்க. எப்போவுமே வந்து அந்த பெலூன் டெக்கரேஷனில் இவராக கஷ்டப்பட்டு ஊதி அதெல்லாம் பண்ணுவார். நான் அதெல்லாம் எதுவுமே வேணாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் டேட்டா கொடுத்து ரொம்ப பெரிய கிஃப்ட் எனக்கு. பசங்களோட வந்து என்ஜாய் பண்ணது வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க சந்தோஷமாக இருந்தாவே எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம் தான். என் பர்த்டே வந்து இன்றைக்கி சூப்பராக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோத்தோடு முடிச்சுக்கிறேன். மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.